அவரை வந்து ஆனா நீ வந்து கரெக்டா என்னப்பா அவ்வளோ சீக்கிரம் மழைதுக வருமோ? வாழ்க்கையில் நீ என்ன தான் பண்ண போறிய? போ, 10 மணி வரையும் தூங்குறான். என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலை. ஏடா ஸ்ரீ இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட இன்னைக்கு? உனக்கு உங்க வீட்டுக்காருக்கு ஒரு வேலை இல்லையாமா? போமா. போடா போய் வள்ள விளக்கு முதல்ல. அது எங்களுக்கு தெரியும். பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இதில் ஜெயிக்கிறது பெற்றவங்க ஆசை தான். என் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. இன்ஜினியரிங் படித்த எனக்கு சினிமாட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரே பலன் அரியர். அப்படிலாம் இல்லை மச்சான். ஐயோ அப்பாடா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் ரோட்டில் சுற்றி தெரியுறீங்க? இல்லைப்பா, படத்துக்கு போனோம்ப்பா. அவன் உங்களை கெடுக்கிறானா இல்லை நீங்கள் அவனை கெடுக்கிறானே தெரியலை. நாங்கள் ஒரு ஆம்பிஷனோடு இருக்கோம்ப்பா. ஓ, லட்சியம் வேறையா? வச்சிருக்க அரியரை கிளியர் பண்ணுங்கடா, போங்கடா. மூஞ்சிக்கு லட்சியம் வேற. அம்மா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுமா, எனக்கு கேமரா கொடுக்க சொல்லுமா. என்னோட விருப்பத்துக்கு இதுவரை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என்னடா பண்ணல உனக்கு? எனக்கு பிடிக்காத படிப்பு படிக்க வச்சிங்க. அரியர் வந்து அதுக்கு நானா பொறுப்பு? உங்க அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானடா இது பண்ணுவாரு. வரைக்கும் உங்க விருப்பத்துக்காக நான் பண்ணேன். இதை ஒன்னையாவது என் விருப்பத்துக்காக நீங்க பண்ணுங்க. உன் வாழ்க்கை கெட்டு போனா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பண்ணாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். கேமரா வாங்கி கொடுக்குறதுனால அவனுக்கு கெட்டு போயிட மாட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கேமரா வாங்கி கொடுக்க சொல்லு. என்ன இங்கே சத்தம்? அவனுக்கு வர சொல்லு. போ, கூப்பிடுறாருல, என்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட போய் சொல்லு போ. என்ன உன் பிரச்சனை? கேமரா தான். ஏதாவது செஞ்சுட்டு வா. அதில் ஜெயிச்சேன், இதில் ஜெயிச்சேன்னு நீ கேட்குறத நான் வாங்கி தர்றேன். மச்சான், கேமராக்காக வீட்டில் எவ்வளவோ பேசினேன்டா. வேலைக்கு ஆகலடா. ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. மச்சான், நீ யார்கிட்டயோ கேமரா இருக்குன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆமா மச்சான், என் அண்ணன் ஒருத்தங்கிட்ட கேமரா இருக்கு, அதுக்கு நான் பொறுப்பு. ஏய் சூப்பர்ரா. அது சரி, கேமரா ஓகே, கான்செப்ட்? ஆமா இல்ல, இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மேட்டரா இருக்கணும். என்னது, சோறு தான் மெச்சி மேட்ரு. ஆமா இல்ல, விவசாயம் செம்ம மேட்ரு. சாமா மச்சான், செம்மையா பண்ணலாம். தம்பி, நீ பாஸ் ஆயிட்டடா. நீ பாஸ் ஆயிட்டப்பா, பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காலையிலே போயிட்டியாப்பா? ஆமாயா, மேலே படிக்கணும்ல. இல்லைப்பா, நம்ம வேலை பார்த்துக்கிட்டு வீட்டில் கரஸில் படிக்கலான் இருக்கேன்ப்பா. அது என்னப்பா படிப்பு? வயலில் இருந்துக்கிட்டே படிக்கிற படிப்பு என்ன படிப்புப்பா அது? அதுப்பா, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பிடிச்ச படிப்பு படிக்கலாம்ப்பா. காலேஜ் போக மாட்டியா நீ? இல்லைப்பா, காலேஜ் போனால் அவ்வளோ கட்டு இவ்வளோ கட்டுன்னு சொல்லுவாங்கப்பா. இது அப்படி கிடையாதுப்பா. புடாக்கு இருக்கு போயில. உங்கள் ஆத்தா போனதுக்கப்புறம் ஆசை ஆசி எல்லாம் நீதான்டா.
உன்னை படிக்க வைக்கணும், பெரிய ஆபீஸ்ல ஆகுறத நான் பார்க்கணும்டா. ஏன்பா விவசாயம் பார்த்துட்டு படித்தா தப்பாப்பா? அந்த பொழப்பு என்னோட போகட்டும்யா. நீ என்ன படிக்கணும் ஆசையா இருக்க அதை சொல்லுப்பா. என்ன வேணால் படிக்கலாம்ப்பா, பணம் தான்ப்பா. என் தலையை அடகு வச்சா உன்னை படிக்க வைக்கிறேயா. வெங்கடேஷே, சொல்லுண்ணே. ரிசல்ட் என்னாச்சுரா? பாசுண்ணே. எவ்வளோ மார்க்கு? 1132. சூப்பர்ரா. அடுத்து என்ன படிக்க போற? தெரிலண்ணே. என்னடா இப்படி சொல்ற? அவன் 500 600 மார்க் எடுத்துட்டு அதை படிக்க போறேன் இதை படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா 1100 எடுத்துட்டு சும்மா தெரிலங்கிற? படிப்பு முக்கியம் தம்பி. சரிண்ணே, பணமும் முக்கியம். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் வந்து பாரு, வா. வாடா சீக்கிரம். ஐயா எங்கேயாவது போயிட்டாருனா போச்சுடா. எப்பா தண்ணியை ஒழுங்கா பாச்சுங்கப்பா, வேலையை பாருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஐயா வாங்க சாமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கய்யா. டேய் ஐயா குண்டாக்குறா. என்ன மகனோட வந்திருக்க? டேய் நான் பாஸ் ஆகிட்டேன். ஓ, நல்லது நல்லது நல்லது. அதாயா உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் அங்குசாமி? மயனை மேலே படிக்க வைக்கணும். சரி, அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லு. மகனை காலேஜில் சேர்க்கணும், கொஞ்சம் பணம் வேணுங்கய்யா. ஏற்கனவே நீ வய மேல காசு வாங்கியிருக்க, இப்போ நீ அதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. இப்போ எதை வச்சு நீ பணம் கேட்குற? இந்த வருஷம் வெல்லாமல் சரியில்லைங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எப்படி எப்படிதான்ப்பா கொடுப்ப? எல்லாமே வச்சுட்டாங்கய்யா. இந்த வருஷமே வெள்ளாம விளையிலேங்கிற, அடுத்த வருஷம் மட்டும் விளைஞ்சிருமா? சின்ன புள்ளத்தனமா இருக்க நீ பேசுறது. என்னங்கய்யா, இந்த ஊரில் தாங்க இருக்கேன், பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. நான் பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்க, நீ திடீர்னு செத்து போற. நீ செத்து போயிட்டீன்னா நான் யாருக்கிட்ட பணம் கேட்குறது? உன் வீட்டில் பொம்பளை ஆள் இருந்தாலும் கேட்கலாம். நீயும் உன் மகனும் தான். நீயும் செத்து போய் உன் மகனும் ஊரை விட்டு போய் இருந்தா நான் யாருக்கிட்ட பணம் கேட்குறது? யோசி அங்குசாமி. ஐயா வேற வழி இல்லைங்கய்யா, நீங்கள் தான் ஏன் உதவணும். உதவுறேன். நோட்டு வேணும்னு கேளு, புஸ்தகம் வேணும்னு கேளு, கழுத தொலையுதுன்னு உதவுறேன். பணம் மட்டும் கேட்காத அங்குசாமி. உன்னை நம்பியும் பணம் கொடுக்க முடியாது, உன் விவசாயத்தை நம்பியும் பணம் கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பேன்? ஐயா நான் படிச்சு கடை கட்டுறேன். 12வது வரை படிச்சிருக்கேங்கிற, ஏதாவது ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போனா 8000 10,000 வரைக்கும் கிடைக்கும். போய் பொழைக்கிற பொழப்ப பாருங்கப்பா, வேதனைப்படுத்தாதீங்க. பூ அங்குசாமி. எனக்கு அழுக வருதுப்பா. அழுகாதப்பா. இல்லைப்பா, உங்கள் ஆத்தா போனப்போ கூட நான் அழுததில்லை. உன்னை கைக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும்னு தான் உன் முன்னாடி வச்சு பேசிட்டாங்களே. அப்பா விடுப்பா, நம்ம எல்லாரும் வாழ்ந்து காட்டுவோம்ப்பா. இப்போ அப்பா ஒருத்தரை பார்த்துட்டு வர்றேன். அப்பா எனக்கு படிப்பு வேணாப்பா, விவசாயமே போதும்ப்பா, அதான்ப்பா நம்மளுக்கு சோறு போடுது. சரியா? இப்போ வர்றேன். நான் வயலில் இருக்கேன். சரிப்பா. வெங்கடேஷே, உன்னை எங்கடா தெரியுது? நீ இன்ஜினியரிங் படிக்க போறடா. என்னண்ணே சொல்றீங்க? ஆமாண்டா, மேல் படிப்புக்காக பார்க்க வேண்டிய எல்லாம் பார்த்துட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. உங்க அப்பாங்கடா? இதோ வராருண்ணே. அண்ணே சொல்லுங்க தம்பி. உங்க பையன் இன்ஜினியரிங் படிக்க போறானே. என்ன தம்பி சொல்றிய? என்னண்ணே இது? பா என் பிள்ளைய படிக்க வச்சு அழகு பார்க்க முடியல தம்பி, அதுதான் தம்பி. மரணம் தான் முடியும்னா இந்த உலகமே இருந்திருக்காதனே. விடாமுயற்சி தான் வெற்றியே தரும். இந்த மண்ணி யாரையும் சாகடிக்காதனே. உன் பையன் படிக்க நான் ரெடி பண்ணிட்டேனே, நீ வந்தா மட்டும் போதுனே. வானே, என் மயம் படிக்கணும்னா நான் எங்க வேணா வரேன் தம்பி, ஆனா என் மயம் படிக்கணும்யா. இந்த மண்ணை சும்மா போட்டாதானே தப்பு. இந்த மண்ணை எடுத்துட்டு போய் மண் பொருசனுக்கு கொடுத்தாக்க தண்ணி இல்லாம என்னென்ன விதைக்கலாம்னு அரசாங்கமே சொல்லுதுனே. அதுக்கான உதவி அவங்களே செய்யறாங்கண்ணே. ஏனே கவலைப்படுறீங்க? வாங்கண்ணே.
பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது மனசில் ஒரு திருப்தி இருக்கும், உலகத்தையே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னோடய ஆசையை அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கல. அப்போ சாதிக்கணும்னு ஒரு வெறி, சாதித்தேன். அப்பா ஆசைப்பட்டபடி அரியர்ஸை நான் கிளியர் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சரியான வழியில் தான் போகிறேங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் லட்சியமோ கனவோ இருக்கும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பான், என்ன மாதிரி. சாதாரண இது வெறும் செவர்னால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணப்பா முன்னாடி கை கட்டி வேலை பார்த்த செங்கண்ண அவனை எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசால் தானே செத்தாரு. அவ்வளவு பணம் கட்சியில பெரிய ஆளு, நேத்துக்கு அந்த செவுத்த பூச்சி தொங்கிக்கிறாரு. பிரச்சனை செவர்ல இல்ல, அதிகாரம். அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது. நம்ம முதுகுல இந்த எதுவா பார்த்து கம்முன்னு இருக்கணுமா? இந்த செவுத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க. ஆனா இன்னும் உங்க அப்பா படம் தான் இருக்கணும்.